ஹாய் ஹலோ ரிஷபராசி. உங்களுக்கு இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் எப்போதும் டைரக்டா வர முடியலனா ஓகே, அவங்க அனிமல்ஸையோ அல்லது பட்டர்ஃப்ளைஸ் பேர்ட்ஸ் இந்த மூலியமா வருவாங்க. ஸோ உங்களுக்கு தை மாதத்திலேருந்து வர 3 மாதங்கள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். தை, மாசி, பங்குனி. எல்லாருமே சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்னு. ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு இந்த 3 மாசத்தோட பிளெஸிங்ஸ் என்ன, உங்க லைஃப்ல யார் வரப்போறா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஏன் எனர்ஜியோட கனெக்ட் ஆனா மட்டும்தான் இந்த எனர்ஜி உங்களுக்கு கிளைம் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இது ஒன்லி ஃபார் மை கியூட் ஃபேமிலி டாரோட் கைட் தமிழ் ஃபேமிலி. வெரி பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட், வெரி எக்ஸலண்ட், very beautiful. Rishabha Rasi, elephant. Fair decision will be made after all the evidence is reviewed impartially. Have compassion for others and try to see all sides of disagreement. So உங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலிஃபண்ட் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான விஷயத்த தான் பண்ணும். என்னைக்குமே அநியாய விஷயத்துக்கு தலையிடாது, தேவையில்லாம யாரையும் சீண்டாது, தேவையில்லாம ஒருத்தவங்களை வந்து தப்பு, அதாவது ஒருத்தவங்களை கொல்றதோ ஒருத்தவங்களை அடிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணாது, மிதிக்கிறது என்னைக்குமே அதை சீனாதான் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா விஷயத்திலயும் நீங்க நியாயமா நடந்துக்கோங்க. உங்களை கடவுள் எவ்வளோ பெரிய கஷ்டத்துல உங்களை தள்ளுனாலுமே நீங்க நியாயமா நடந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மத்தவங்க ஒரு விஷயத்த டிஸ்அக்ரிமெண்ட் பண்றாங்க, மத்தவங்க ஒரு விஷயத்த ஒத்துக்கல அப்படின்னா அதை ஏன் ஒத்துக்கலன்னு அவங்க சைட்ல இருந்தும் கொஞ்சம் பாருங்க. அப்படிங்கிறது தான் தை மாசத்துல உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ். ஸோ மாசி மாசம் ஸ்ட்ரென்த், லைன் அண்ட் லேம்ப். நீங்க இந்த ஆடுக்கு எவ்வளோ தைரியம் தான் ஒரு சிங்கத்து பக்கத்துல போய் உட்காரும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ true strength is displayed through kindness, forgiveness and compassion. You have tremendous personal power and courage. So blessings உங்களுக்கு ஏஞ்சல் டிவைன் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையான ஸ்ட்ரென்த் எப்போ வரும் அப்படின்னா ஒரு அன்பாகவும் மற்றவங்களை மன்னிப்பதிலையும் அதே மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான விஷயத்துல நம்ம இருக்கும்போது தான் நம்ம ஸ்ட்ரென்த் உண்மையாக வெளிப்படும். ஓகே, ஸோ இந்த ஆடு மாதிரி நீங்க எப்போதுமே எதை கண்டுமே பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நான் பயப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூடாவும் நடந்து கூடாது, கொஞ்சம் கைண்டா நடந்துக்கோங்க, மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு பழகுங்க. அதே மாதிரி கொஞ்சம் கம்பேஷனா இருங்க, அதாவது கொஞ்சம் கட்டுக்கோப்போட இருங்க. யூ ஹாவ் ட்ரெமெண்டஸ் பர்சனல் பவர் அண்ட் கரேஜ். உங்களுக்கு ரொம்பவுமே அழகான பவர், கரேஜ், தைரியம் எல்லாமே உங்களுக்கு கடவுள் பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுங்க. அடுத்தது பங்குனி மாசம், த ஹெர்மிட். டேக் டைம் ஃபார் contemplation to retreat and go within, be a beacon for others on their path to spiritual enlightenment. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட யாராவது ஒரு ஹெல்ப் வராங்க அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க இந்த லைட். ஸோ எப்போதுமே பூச்சி, பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே லைட்டை தேடி தான் வந்து உட்காரும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு லைட்டா இருக்கணும் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் ஆசைப்படுறாங்க. மற்றவங்க நீங்க வந்து எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு லைட்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ரொம்பவுமே அழகான விஷயத்த உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு அழகா ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு கரேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மற்றவங்களோட ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு காரணமா இருக்க போறீங்க அப்படின்னு ஏஞ்சல் சொல்றாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளஸிங்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரிஷபராசி. ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.